வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. ஒரு ஒரு ஃபியூ வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்மால் கேப் கொஞ்சம் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு அப்படி மாதிரி போட்டிருந்தோம். ஸ்மால் கேப் கொஞ்சம் பெட்டரா ஏறி இருக்கு. நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ், சிஏஓஸ் எல்லாம் இப்போ வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்மால் கேப் கொஞ்சம் பெட்டரா பிளேஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிருது, சில பேர் எனக்கு இது என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மால் கேப்ல ஏதாவது ஃபண்ட் ரிவ்யூ எதாவது பண்ணவே இல்லை சார் நீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஃபண்ட் ரிவ்யூ பண்றோம், பட் வி ஆர் நாட் கிவிங் எனி ரெக்கமெண்டேஷன் ஆன் இந்த ஸ்கீம்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம பப்ளிக் மீடியால நம்ம கொடுக்கறதே கிடையாது. நம்ம இன்வெஸ்டர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். பப்ளிக் மீடியால வந்து நம்மளால ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் பேச முடியாது. ஏன்னா அது செபியோட ரூல்ஸ். அதனால வி டோன்ட் வாண்ட் டு வயலேட் ரூல்ஸ். அதனால நம்ம இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பந்தன் ஸ்மால் கேப் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அதை பத்தி நம்ம ஒரு அலசல் பண்றோம், ரிவ்யூ தான் பண்றோம். அதோட பர்மிட்டேஷன் காம்பினேஷன் என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு, இதுதான் நம்ம இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இப்போ நம்ம இது ஒன்லி பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. இது இப்போ எப்போ வந்தது அப்படின்னா 2022 வந்து ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருந்து அவங்க வித்தாங்க, இவங்க வாங்கிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அது ஐடிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டா இருந்தது. அவங்க எமர்ஜிங் ஃபண்டுன்னு ஐ திங்க் 2013 ஸ்மால் கேப் ஏதோ ஒரு பேர்ல ராஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்மால் கேப் ஐடிஎஃப்சி ஸ்மால் கேப் நினைக்கிறேன். அப்போ அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க, 3 இயர்ஸ்க்குள்ள 100% ரிட்டர்ன் வந்தா அந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு க்ளோஸ் எண்டட் ஃபண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்திருந்தாங்க. அப்போ எங்க இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் கொடுத்துருந்தாங்க. பட் 2012-13 வந்து ஸ்மால் கேப் பீட்டன் டவுன் சோ பேட்லி. இப்போ எங்க இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு அதுல கொடுத்துருந்தோம். அப்புறம் தே கன்வெர்டட் இன்டு ஓப்பன் எண்டட். அப்புறம் அது அப்படியே அந்த ஜேர்னி அப்படியே போச்சு. 2022 அப்பலேருந்து அவங்க அந்த ஸ்மால் கேப் உண்டி தே டூ ரியலி எக்ஸீடிங்லி வெல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த பேசிக் ஃபண்டோட டீடைல்ஸ் பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். கரண்ட்லி இந்த ஃபண்ட் வந்து 20,197 கோடி கிட்டத்தட்ட மேனேஜ் பண்றாங்க. ஆவரேஜா ஒரு 200 கோடி மாசம் மாசம் இவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வருது. 1 இயர்ல ஒண்டி பாத்தீங்கன்னா இவங்க 10,000 கோடில இருந்து 20,000 கோடிக்கு இந்த ஃபண்டோட சைஸ் மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த லாஸ்ட் 1 இயர்ல ஸ்மால் கேப் இஸ் ரியலி டன் எக்ஸீடிங்லி பேட். பட் ஆனா இந்த இன்வெஸ்டருக்கு இந்த ஃபண்ட் மேல என்ன ஒரு கான்பிடன்ஸ், அதனால பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து எஸ்ஐபில என்னன்னா லம்சம் 1000 rupees மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபில வந்து 100 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒன் ஆஃப் தி அட்ராக்டிவ் ஃபேக்டர்ஸா ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 2022 பந்தன் கிட்ட வந்ததுலேருந்தே இவங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லா மெயின்டைன் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு இந்த ஃபண்டு உள்ளர நம்ம போகும்போது இந்த ஃபண்டோட என்னென்ன அலோகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 13% கேஷ் வச்சிருக்காங்க. கேஷ் ரிலேட்டட் வச்சிருக்காங்க. பேலன்ஸ் 80%, 86% ஈக்விட்டியில் வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இதை பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட 250 ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட இந்த போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. 250 ஸ்டாக்ன்றது பயங்கரமான ஒரு டெய்ல் வரைக்கும் போகுது இந்த ஃபண்டு. சிங்கிள் ஸ்டாக் எக்ஸ்போஷர், ஒரு ஸ்டாக்னா எவ்வளோ ஹையஸ்ட் ஹோல்ட் பண்றாங்கன்னா less than 4% ஹோல்ட் பண்றாங்க. ஆர்இசி தான் அதுல அவங்களோட அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் இந்த ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா 18 to 20% பேண்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கேஷ்ல ஒரு 10% வச்சிருக்காங்க. இது ஒரு 18 to 20%, 20%, 30% போச்சு. பேலன்ஸ் 70% இருக்கு. பேலன்ஸ் 70% இருக்கிறதுல என்ன பண்றாங்க, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. தட் மீன்ஸ் ஸ்மால் கேப்னா உங்களுக்கு தெரியும் 251 to 500 அந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டாக்ஸோட பேரு ஸ்மால் கேப். அதுல இவங்க வந்து எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்றதே கிடையாது. அதுல அவங்க ஒரு 45% ஆஃப் தி டோட்டல் பேலன்ஸ் பணத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. பேலன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, மைக்ரோ ஃபண்ட்ஸ் கீழே கொண்டு வராங்க. மைக்ரோ ஃபண்ட்ஸ்ன்றது நம்ம என்ன சொல்றோம்னா 501 கீழே இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் மைக்ரோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இது கிளியர்லி தே ஆர் டேக்கிங் சம் ரிஸ்க். ஆனால் ஸ்மால் கேப் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 500க்குள்ளேயே ஒரு 70% வச்சிருப்பான், ஒரு 10% மிட் கேப்ல வச்சிருப்பான், மீதி 10% லார்ஜ் கேப் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பிகாஸ் ரூல்ஸ் இஸ் ஸ்மால் கேப்னா 65% ஸ்மால் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு ரூல் சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபண்ட் 70% 75% ஸ்மால் கேப்ல வச்சுப்பாங்க. மீதி 25% டைவர்சிஃபை பண்ணி ஒரு டிஃபென்சிவா ஒரு போர்ட்ஃபோலியோல கொண்டு வராங்க. இவங்க அது மாதிரி இல்லாம ஒரு 20% தான் அவுட் சைட்ல வச்சிருக்காங்க. அதுல வந்து மிட் கேப் ஒரு 13-14%, பேலன்ஸ் ஒரு லார்ஜ் கேப்ல ஒரு 3-4% தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க பை அண்ட் லார்ஜ் இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, சிங்கிள் ஸ்டாக் எக்ஸ்போஷர் வந்து கட்ரைல் பண்ணிடுறாங்க. கட்ரைல் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனால இவங்களோட ஸ்டாக்ஸோட லென்த் பெருசா இருக்கிறதுனால சிங்கிள் ஸ்டாக் எக்ஸ்போஷரை குறைச்சிடறாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா படிக்கிறேன் பாருங்க. இந்த அசெட் அலோகேஷன் பண்ணும்போது சிங்கிள் ஸ்டாக் எக்ஸ்போஷர் இவங்க வச்சிருக்கிறதுல எடுத்து பாத்தீங்கன்னா 3%, 3.5%, 4% இப்படிதான் இருக்கு. இந்த போர்ட்ஃபோலியோல ஜஸ்ட் ரீட் அவுட் யுவர் போர்ட்ஃபோலியோ எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆவரேஜ் மார்க்கெட் கேப் இந்த ஃபண்டோட அப்படி பாத்தீங்கன்னா 13,000 ஆவரேஜ் மார்க்கெட். அப்படின்னா இந்த ஃபண்டோட இருக்க மார்க்கெட் கேப், இந்த ஃபண்டோட சைஸ் 250 ஃபண்ட் ஸ்டாக்ஸையும் கூட்டிட்டு 250 டிவைட் பண்ணா 13,000 இருக்கு. இவங்க ஈக்குவலா கேட்டகரி ஆவரேஜ் எவ்வளவு இருக்காங்கன்னா 20,000 இருக்காங்க. அப்ப என்ன சொல்லுது, ஸ்மால் கேப்போட டைனி ஸ்டாக்ஸும் இவங்க நிறைய போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றாங்க. இப்போ இந்த ஸ்மால் கேப் தே ஆர் ஆடிங், வி நோ தட் இட் இஸ் 60-70% ஸ்மால் கேப்னு சொல்றாங்க. தட் லீஸ்ட் மைக்ரோ ஸ்டாக்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு. டாப் 10 டோட்டல் இன்னைக்கு லாஸ்ட் மந்த் மார்ச் 31 251 ஸ்டாக் வச்சிருக்காங்க. நான் 250 சொன்னேன், ப்ரிசைஸா சொன்னேன் 250 சார்.
டாப் 10 ஸ்டாக்ஸ் இவங்க ஹோல்ட் பண்ணுற டாப் 10 ஸ்டாக்ஸோட வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 19.25% தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு ஃபண்டுக்கு ஆவரேஜாக 2% மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க. டாப் 5 ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா 12.56, அதில் ஆர்இசியே 3.4% கிட்டத்தட்ட 3.57% லார்ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோவில் அவங்க இருக்காங்க. அப்போ மீதி எடுத்தீங்கன்னா 9% ஸ்டாக் எடுத்துன்னு வந்து 4 ஸ்டாக்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அங்கேயும் ஆவரேஜ் 2.5% வருது. டாப் 3 ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் 9% இருக்காங்க. இப்போ ப்ரைஸ் டு புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேட் பண்ணும்போது 2.5 கீழே இருந்தால் எல்லாமே பெட்டர். இவங்களோட ஆவரேஜ் எப்பயுமே 1.5 to 2.3% போடுறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா டீப் வேல்யூவாக என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் எடுக்கிறாங்க. ப்ரைஸ் டு புக்கோட அட்வான்டேஜ் என்ன, அவங்க எடுக்கும்போது அந்த ஸ்டாக் எந்த ஸ்டாக்ஸ்க்கு வேல்யூவேஷன் ஜாஸ்தி இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை எடுக்கிறாங்க. அப்போது அந்த ஸ்டாக்ஸோட அட்வான்டேஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இந்த ஃபண்டு கிடைக்கிறதுனால இந்த ஃபண்டு கன்சிஸ்டன்சி இருக்கிறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட கன்சிஸ்டன்சி லாஸ்ட் 3 and 5 இயர்ஸில் இந்த ஃபண்டு தான் டாப் ஃபண்ட்ஸ். லாஸ்ட் 1 இயரில் முன்ன பின்ன அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த ரிட்டர்ன்ஸ்குள்ளே நம்ம போகும்போது அதை பார்க்கலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் இன்னொரு பேராமீட்டர் நம்ம பார்க்குறோன்னா ப்ரைஸ் ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரைஸ் ஏர்னிங் தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டு எடுக்கிறீங்க, ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் நிஃப்டி ஸ்மால் கேப்போ பிஎஸ்சி ஸ்மால் கேப்போ அது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இண்டெக்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஏர்னிங் வந்து அரௌண்ட் 25 to 28 இருக்கும். இவங்களோட ப்ரைஸ் ஏர்னிங் 16.13. அப்படின்னா இந்த ஃபண்ட் என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட்டில் ஹை வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம், மார்க்கெட்டில் எங்கே வேல்யூ ஸ்டாக்ஸு எங்கே அட்ராக்டிவாக இருக்கோ அது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு அட்வான்டேஜ் இவங்களுக்கு என்னென்னா வேல்யூ பிக் எடுத்தனால லாஸ்ட் 3-5 இயர்ஸாக வேல்யூ ஸ்டாக்ஸ் நல்லா ஓடிட்டே இருக்கு. ஸோ அது இந்த ஸ்மால் கேப்பில் வச்சுக்கிறதுனால இவங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக அவங்களால அந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணி லாஸ்ட் 3-5 இயர்ஸில் வெரி டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்களால கொடுத்துருக்குறாங்க. அவங்க வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வால் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாக்ஸில் இவங்க நிறைய சேர்ன் பண்ணுறாங்க. இவங்களோட ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் 80% அப்படின்றாங்க. தட் இன்க்ளூஸ் ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸு. என்ன ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறது, கொஞ்சம் ப்ராஃபிட் ஆகிடுச்சு அப்படியே அதை டைலூட் பண்ணி இன்னொன்று பண்ணுறது. ஏன்னா அது அஃபிஷியலாக நீங்கள் அந்த சில சைட்ஸ்லாம் இவங்க போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் 20% or 22% போடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இவங்க ஒரு 80% கிட்டத்தட்ட வந்து டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2020 இந்த இன்செப்ஷன் மாறி வந்திருக்குது. அப்போலேருந்து பார்த்தா இன்செப்ஷன்லேருந்து இவங்களோட ரிட்டர்ன் வந்து 28% ரிட்டர்ன் வந்து. இப்போ 1 year 3 year 5 இயர்ல இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ 1 year 3 இயர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ல இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 12.1%. அந்த பிஎஸ்சி 250 ஸ்மால் கேப்போட இது பார்த்தீங்கன்னா 5.5%. இப்போ இவங்க வந்து எட்ஜ் இப்போ அதை விட இவங்க கிட்டத்தட்ட 6% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டை விட இவங்க ஒரு 6% பெட்டராக ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதோட ஸ்மால் கேட்டோட ஆவரேஜ் கேட்டகரி எடுத்து பார்த்தா 7.8% இருக்கு. அப்போ கேட்டகரி ஆவரேஜோட இவங்க ஒரு 4% ஜாஸ்தி இருக்காங்க. ஆனாலும் 1 இயர்ல இவங்களோட ரேங்க் 7th இருக்கோன்னே இந்த அளவு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 14-15% கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்ல இவங்க தான் டாப் 1, 5 இயர்ல இவங்க தான் டாப் 1. இப்போ 6 months பார்த்தீங்கன்னா இவங்க 9th ரேங்க்ல இருக்காங்க. ஆனால் அந்த மார்க்கெட் இறங்கும் போது நார்மலாக இந்த 6 monthsல மார்க்கெட் ரொம்ப ஸ்மால் கேப் இறங்கியிருக்கு. இண்டெக்ஸ் 5% இறங்கியிருக்கு, 5.5% இறங்கி. ஆனால் இவங்க வந்து 1.8%. அப்படின்னா என்ன பண்றாங்க, இவங்க மார்க்கெட் இறங்கும் போது இது டவுன் சைடு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, ஏறும்போது அப்ரேட் பண்றாங்க. ஸோ அதோட ஒரு டேட்டா இருக்கு. நம்ம அப்சைட் கேப்சர் டவுன் சைட் கேப்சர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்சைடு 118 இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா மார்க்கெட் 10% ரிட்டர்ன் கொடுத்தா இவங்க 11.8% ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இட்ஸ் கால்ட் அப்சைட் கேப்சர். மார்க்கெட் ஏற இவங்க எவ்வளோ கேப்சர் பண்ணுறாங்க, இட்ஸ் கால்ட் அப்சைட் கேப்சர். மார்க்கெட் இறங்கி இவங்க எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இப்போ மார்க்கெட் இறங்குனா இவங்க எவ்வளோ பண்ணுறாங்க, இவங்க வந்து டவுன் சைட் கேப்சர் அப்படின்னு இருக்கு. மார்க்கெட் 10% இறங்குனா இவங்க 8.6% தான் இறங்குறாங்க. இப்போ டவுன் சைடில் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அப் சைடில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் இந்த ஃபண்ட். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 6 monthsல சென்செக்ஸ் இண்டெக்ஸ் அது டவுன் பை 5.52%, இவங்க டவுன் ஒன்லி பை 1.08%, சம்திங் லெஸ் தென் 1.1% தான் இருக்காங்க. ஸோ இந்த டவுன் சைடு இறங்குறதுனால தான் அவங்க அங்கே போய் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இவங்களோட ஆவரேஜ் ஏஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு அதோட அட்வான்டேஜ் இருக்கு. இவங்க நல்லா இறங்குனதே கிடையாதா அப்படின்னு கேட்டால் இவங்களோட பெஸ்ட்டும் இருக்கு, ஒஸ்ட்டும் இருக்கு. இவங்களோட பெஸ்ட் ரிட்டர்ன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 2024 to 11th June 2024, ஜஸ்ட் ஒரு லெஸ் தென் மந்த், லெஸ் தென் 15 days 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2020 நம்ம கோவிட் பீரியட்ல இறங்கும் போது 16th March to 23 March 2020 12% இறங்கியிருக்காங்க. இவங்களோட பெஸ்ட் மந்த் எப்படி பாத்தீங்கன்னா அந்த பீரியட் தான். அகைன் 4th June to 4th July 1 month பீரியட்ல 18.46% கொடுக்குறாங்க. 2024 June to Julyல they have given 18.46%. worst performance பாத்தீங்கன்னா April May 2022ல பாத்தீங்கன்னா 13.4% இறங்கியிருக்காங்க. இப்போ ஏதாவது குவார்டர்ல பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா May 2022 August 2020 பீரியட்ல வந்து 38%
20% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த 3 months 1 quarterல ஜெயிக்கணும். அதே மாதிரி 1 quarterல ஒஸ்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 டு மார்ச் 2025 அந்த பீரியட்ல 20% இறங்கியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் 2024ல இருந்து செப்டம்பருக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த குவார்டர்ல டிசம்பருக்கு அப்புறம் தான் ஸ்மால் கேப் நிறைய இறங்கிச்சு. டிசம்பர் 2024 டு மார்ச் 2025 நிறைய ஸ்மால் கேப் டேக்கன் சாலிட் ஹிட். அந்த பீரியட்ல இவங்களோட ஃபண்ட் 20% இறங்கிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் அதாவது டவுன் சைடு கேப்சர் பண்றவனே 20% மீதி ஸ்மால் கேப்லாம் எவ்வளவு இறங்கி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க பெஸ்ட் இயர் எந்த இயர்ல இவங்க அதிகமா பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னா 2020 ஜூலை டு 2021 ஜூலை பாத்தீங்கன்னா 115% கிட்டத்தட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ 115% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. டவுன் சைடு போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. கிவன் ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் 1 quarterல பெஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். அந்த 2020ல மோஸ்ட் ஆஃப் தி ஸ்மால் கேப் பார்ட்டிசிபேட் இன் ரேலி, தே ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் ரேலி. இப்போ இவங்க நம்ம என்னால எஸ்ஐபில பண்ணிருக்காங்களா சார் இவங்க அப்படி? ஏன்னா நீங்க சொல்றீங்க டவுன் சைடை வந்து கேப்சர் பண்றாங்க, அப் சைடுனா இப்போ ஸ்விங் இருக்கா, அப்போ நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்குமா இவங்க கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ல ஒரு ஆள் 10,000 ரூபாய் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஐபி 6 வருஷம் மாசம் மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 6 வருஷத்துல 7,20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த போர்ட்ஃபோலியோட வேல்யூ 15,30,000 rupees. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ்ல இதை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2 months 3 monthsல எந்தெந்த ஸ்டாக் இவங்க ஆட் பண்ணிருக்காங்க, எந்தெந்த ஸ்டாக் டவுன்லோட் பண்ணிருக்காங்க, ஒரு டாப் 10 உண்டி எடுத்து பார்க்கலாம். ஏன்னா 256 ஸ்டாக் பார்த்தா நீங்க உங்களுக்கு போர் அடிச்சிடும். யாராவது எனக்கு வந்து இந்த டேட்டா கொடுக்க முடியுமா அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க நம்பர் 9962306705க்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு லாஸ்ட் 3 monthsல இல்ல 4 monthsல டிசம்பர்ல இருந்து இப்போ மார்ச் வரைக்கும் எந்தெந்த ஸ்டாக் இவங்க ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த ஸ்டாக் இறக்கிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டேட்டா உங்களுக்கு பர்சனல் விண்டோல உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ நான் ஒரு 10 ஸ்டாக்ஸ் ஒண்டி பாக்குறேன். ஆர்இசி எடுத்து பாத்தீங்கன்னா 3.1% இருந்தது டிசம்பர்ல, இன்னைக்கு 3.57% இருக்காங்க. ஷோபா டெவலப்பர் 3.58 இருந்தாங்க டிசம்பர்ல, இன்னைக்கு 3.25 இருக்காங்க. எல்டி ஃபுட்ஸ்னு ஒன்று இருக்கு 2.23 இருந்தது 2.27 ஆயிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரேலி ஆயிடுச்சு, நல்ல அந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்ல ரேலி ஆயிடுச்சு. அதனால 2.14ல இருந்து brought down to 1.82% கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அரவிந்த் லிமிடெட் ஸ்மால் கேப்ல கொஞ்சம் பவுன்ஸ் ஆனதால 1.4ல இருந்து இப்போ 1.65 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 3 monthsல அரவிந்த் லிமிடெட் வாங்கி வச்சிருக்காங்க. ஜி ஷிப்பிங் 1% இருந்து டிசம்பர்ல இன்னைக்கு 1.5% எடுத்துட்டு வந்திருக்காங்க. பஞ்சாப் ஹவுசிங் பேங்க்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் 1100 போயிட்டு கிட்ட நல்லா இறங்கிருக்கு. அதனால இவங்க அந்த ரேலி போகும்போதே கொஞ்சம் வித்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மார்ஜினலா தே சோல்ட் சம் ஸ்டாக்ஸ். கர்நாடகா பேங்க் நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் ஆர் த வெரி குட் ரேலி. இந்த ஒரு 2023ல அது ஒரு 70-80 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 207 ரூபாய் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கு. அந்த ஸ்டாக்ஸை இவங்க இப்போ போய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஃபீல் தட் கர்நாடகா பேங்க் இதுக்கப்புறம் ரேலி போகும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யார்த் ஹாஸ்பிட்டல் அண்ட் ட்ரூமா கேர் சர்வீசஸ் இருக்கு, அந்த ஸ்டாக்ஸை குறைச்சிருக்காங்க. புதுசாக ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஐசிசிஎல் லாம்பார்ட் ஸ்டாக் 3 months முன்னாடி இல்லவே இல்லை இவங்க போர்ட்ஃபோலியோவில். இப்போ திடீர்னு 1.16% அதை ஆட் பண்ணியிருக்காங்க. சோழமண்டலம் ஸ்டாக்ஸை குறைச்சிட்டாங்க. அப்புறம் அப்பார் இண்டஸ்ட்ரீஸை குறைச்சிட்டாங்க. இன்ஃபோ எட்ஜி ஐடி ஸ்டாக்ஸை குறைச்சிட்டாங்க. ஜூப்ளியன் ஃபார்மா சரியா பரல, தட்டு அந்த பீஸாலாம் மார்க்கெட் பண்ணாங்களா அவங்கள்தையும் குறைச்சிட்டாங்க. கிளென் ஃபார்மா அப்படியே வச்சிருக்காங்க, பெருசா பார்மாசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ் எதுவும் மாத்தல. இங்க பேடிஎம் 197 கம்யூனிகேஷன், தட்ஸ் அட் பேடிஎம். இது அவங்க போர்ட்ஃபோலியோவில் இல்லாமல் இருந்துக்கு அந்த போர்ட்ஃபோலியோ 1% ஆட் பண்ணியிருக்காங்க. டிசிபிஏ கட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய இருக்கு, மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோவை இவங்க மேனேஜ் பண்றாங்க. அப்போ பை அண்ட் லார்ஜ் பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன கிடைக்குது, எஸ்ஐபியில் தேர் கிவிங் எ பெட்டர் டீசென்ட் ரிட்டர்ன். லாங் டேர்ம் கேப்சர், அப்சைட் கேப்சர், மார்க்கெட் ஏறும்போது நல்லா கேப்சர் பண்றாங்க. டவுன் சைடை இவங்க என்ன பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க. பீட்டா இவங்க எவ்வளோ இருக்காங்கன்னா 0.92ல இருக்காங்க. பீட்டான்றது இந்த மார்க்கெட் ஏறி இறங்குறதோட தன்மை. எது ஹை பீட்டா இருந்தால் அந்த ஸ்டாக்ஸ் நிறைய இறங்கும். அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நான் படிக்கிறேன். சார்டினர் ரேஷியோ சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டோட ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் ஆர் பிரிட்டி பெட்டரா இருக்கு. அந்த எல்லாம் நாங்கள் உங்களுக்கு இந்த இது ரேஷியோல போடுறேன். ரேஷியோலாம் திருப்பி நிறைய பேசினா கஷ்டம். சார்டினர் ரேஷியோ நல்லா இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹையா இருக்காங்க. ஹையர் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் பெட்டர் ஃபார் த ஃபண்ட். ஸோ சார்டினர் ரேஷியோவும் அதிகமா இருக்காங்க. சார்டினர் ரேஷியோ அதிகமா இருந்தாங்கன்னா மார்க்கெட் இறங்கும் போது அவனால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, இதை மெஷர் பண்றது சார்டினர் ரேஷியோ. நம்ம அப்சைட் கேப்சர் பார்த்துட்டோம், டவுன் சைட் கேப்சர் பார்த்துட்டோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் பார்த்துட்டோம், சார்டினர் ரேஷியோ பார்த்துட்டோம். ஆல்பா மீன்ஸ் மார்க்கெட் இண்டெக்ஸ் எவ்வளவு கொடுக்குது அதோட எவ்வளவு கொடுக்குறாங்க. ஆல்பா ஹையரா இருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹையர், சார்டினர் ரேஷியோ ஹையர், ஆல்பா இஸ் ஹையர், பீட்டா இஸ் லெஸ் தென் 1. ஸோ இந்த காம்பினேஷன் தான் டெக்னிக்கல் ஒர்க். ஃபண்டை எவாலுவேட் பண்ணா அஸ் அ ஃபினான்ஷியல் பிளானர் நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம். இந்த டேட்டா கம்ஃபர்ட் கொடுக்குது. பிரைஸ் டு புக் நம்ம பார்த்துருக்கோம், அதுவும் லெஸ் தென் 2.3 இருக்காங்க. பிரைஸ் எர்னிங் இண்டெக்ஸை விட கம்மியா இருக்காங்க. ஸோ இந்த 6 டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸும் இந்த ஃபண்டுக்கு ஃபேவரபிளா இருக்கு. பட்
ஒன்னே ஒன்று தான் எனக்கு வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருக்கிறது என்னன்னா, நீங்கள் டெய்ல் ரொம்ப ஜாஸ்தி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 200 ஸ்டாக், 250 ஸ்டாக்ஸ் இப்படிலாம் போனீங்கன்னா, என்னுடைய பழைய அனுபவங்களை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால சில நேரங்கள் அவங்க மாட்டிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. பட் ஆனால் இவங்க இது வரைக்கும் மாட்டிக்காம போயிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு ரேலியா இருக்காங்க. இது ஒன்னே ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு நெருடலான விஷயம் என்னன்னா, ரொம்ப பெரிய ஸ்டாக்ஸ் வச்சிங்கன்னா பயங்கரமான ஒரு ரிசர்ச் டீம் இருந்தால் தான் உங்களால் அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண முடியும். இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் மைக்ரோ எடுத்து விளையாடுறதுனால இன்கேஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ரேலி நல்லா வந்ததுன்னா, அதில் ஸ்மால் கேப் எஸ்பெஷலி நல்லா வந்ததுன்னா, இவன் அந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு சாதிக்குள் இருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அலசல் நம்ம கொடுத்துருக்கோம் பந்தன் ஸ்மால் கேப் பற்றி. இந்த மாதிரி ஒரு ஃபண்டை டீப்பாக அனலைஸ் பண்ணணும்னா ரொம்ப அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு இந்து பிஸ்னஸ் லைனுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் அனலைஸ் பண்ணி ஒரு 300லேருந்து 400 ஃபண்டுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் ஆர்டிகல் எழுதியிருக்கோம் இந்து பிஸ்னஸ் லைனுக்கு. இந்த ஃபண்டை ரிவ்யூ பண்ணி ஒரு ஆர்டிகல் எழுதுனவங்க இந்தியாவில் ஒரு கைவிட்டு என்ற அளவில் தான் இன்னைக்கு ஒரு ஆம்பி ரிஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ கேன் சே வித் ப்ரைட் தட் ஐ எம் அமாங் த ஃபியூ who have done so much of great work in the research of products. So this is Suresh Parsardi, certified financial planner, partner myassetsconsolidation.com, AMFI registered mutual fund distributor, ARN number 292640. So in the video purely educational purpose, we are not recommending this product. அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்றது இல்லை. எங்களோட இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் சுரேஷ் பார்த்ததி சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.